சட்டப்பேரவையில் காவிரி தொடர்பாக நீண்ட நெடிய விவாதம் நடந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நிச்சயம் காவிரியில் தமிழ்நாட்டோட உரிமை காக்கப்படணும், அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் தேவை அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் இந்த வீடியோவையும் கொஞ்சம் பாருங்கள். இது என்ன ஆறு, என்ன விஷயம்னு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு குட்டியாக கதை சொல்கிறேன். பஞ்சு போல பொங்கி வரக்கூடிய இந்த இடம் சிம்லாவோ காஷ்மீரோ கிடையாது, பக்கத்தில் கூட போக முடியாத தென்பெண்ணை. கர்நாடக மாநிலம் நந்திமனையில் பாலாறு, தென்பெண்ணை, வடபெண்ணை, அரக்காவதி, பாப்பாக்கினி போன்ற ஆறுகள்லாம் உருவாக்குது. இதில் நம்ம தென்பெண்ணை அங்கே தட்சிண பினாக்கினி அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு எப்படி காவிரி ஜீவாதார பிரச்சனையோ உயிரோடு கலந்த ஒரு விஷயமோ அதே அளவிற்கு முக்கியமானது தென்பெண்ணை. காவிரிக்கும் பாலாறுக்கும் இடையில பாயக்கூடிய தென்பெண்ணை தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ஆறு. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவியாறு பலவோடு திருமேனி செழித்த தமிழ்நாடு அப்படிங்கிறாரு மகாகவி பாரதி. இந்த வரிகள் போதும் தென்பெண்ணையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துறதுக்கு. நந்திமலையில் தன்னோட பயணத்தை தொடங்கக்கூடிய தென்பெண்ணை வர்த்தூர் ஏரியை நிரப்பி கொடியாளம் என்னும் இடத்துல தமிழ்நாட்டு மண்ணை தொட்டு ஓசூர் கிழவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை, திருவண்ணாமலை சாத்தனூர் அணைகளை நிரப்பி விழுப்புரம் கடலூர் வழியாக அவங்க கடலில் கலக்குது. இன்னும் சொல்லப்போனால் தென்பெண்ணையினுடைய கிளை தான் புதுச்சேரியில் கடலில் கலக்கக்கூடிய மலட்டாறு. கெடிலம் ஆற்றுக்கும் தென்பெண்ணை முக்கிய நீராதாரம். காவிரி போல பாலாறு போல கர்நாடகாவை விட தமிழ்நாட்டில் நெடிய பயணத்தை கொண்டது தென்பெண்ணை. தான் பயணிக்கக்கூடிய வழி முழுவதும் ரோஜா, மல்லி, கிருஷ்ணகிரி மாம்பழம், நெல், கரும்புன்னு தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களின் சில பகுதிகள் வட மாவட்டங்களுடைய பெரும் பகுதி நிலத்தை செழுமையாக்கி வங்கக்கடலை சங்கமிக்குது. அது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளுக்கு நீராதாரமும் கூட இந்த தென்பெண்ணை தான். தென்பெண்ணையோட கதை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நேரடியாக ஆற்று நீரை எடுத்து பருகக்கூடிய நிலையில் இருந்த தென்பெண்ணை 20 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பமாக குழந்தைகளோட குளிச்சு விளையாடக்கூடிய நதிக்கரை நாகரிகத்தின் சான்றாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆறு பாயக்கூடிய 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு துர்நாற்றம் வீசுது. பக்கத்தில் யாரும் போக முடியாது. நாசிகளை பொத்தியபடி கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த பகுதி மக்கள். அவளோட இந்த நிலைக்கு பெங்களூர் கழிவுகளும் தொழிற்சாலை கழிவுகளும் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவுடைய வர்த்தூர் ஏரியிலையும் இதே நிலை தான். மேகதாதுல அணை கட்டினா எப்படி டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகுமோ அதே போல தான் தென்பெண்ணையை காக்க தவறினா தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களும் பாலைவனமாகும்னு சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள். புதிய அரசு பொறுப்பேற்றதும் கிழவரப்பள்ளி அணைய அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆய்வு செஞ்சாங்க. நடவடிக்கை எடுப்போன்னு அந்த மக்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. கூவத்தில் மீண்டும் படகு சவாரி செய்யும் அளவிற்கு கூவத்தை சீரமைப்போம் அப்படின்னு அரசு உறுதி பூண்டிருக்கு. அதே போல் தென்பெண்ணைக்கும் சிறப்பு திட்டத்தை கொண்டு வரணும், அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மக்களின் கண்ணீர் கலந்த கோரிக்கை.